ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தண்டு கீரையில் கூட்டு எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம தண்டு குழம்புக்கு யூஸ் பண்ணிவிடுவோம். மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு செய்வோம் இல்லையா, அந்த குழம்புக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டேன். கூழ் ஊற்றும் போது அந்த கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த கீரையை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இது அடுத்த நாளைக்கு நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். இப்போ அதில் இருக்க நடுவில் இலைக்கு நடுவில் இருக்கிற அந்த தண்டு பகுதியெலாம் எடுத்து கட் பண்ணிட்டேன். இது ரொம்ப முத்தலாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துடணும். இந்த நரம்பு பகுதி, இந்த கீரைக்கு இலையில் இருக்க நடுவில் இருக்க தண்டு பகுதியெல்லாம் நீளமாக இருக்க நரம்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் இந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சம் கீரையை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன கப்பில் சிறுபருப்பு எடுத்து வச்சுருந்தேன். கழுவிட்டு அலசி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா இதை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிட்டேன் அந்த கழுவி வச்ச சிறுபருப்பில். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூனு. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூட்டுங்கிறதுனால தேங்காய் துருவல் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் புளி சேர்க்குறது கிடையாது. நீங்கள் புளி சேர்த்து பண்ணுறதா இருந்தால் தேங்காய் அவாய்ட் பண்ணிவிட்டு அது கீரை குழம்பா கூட செய்யலாம். நான் கூட்டு மெத்தடில் செஞ்சுருக்கேன், அதனால தான் நான் புளி சேர்க்கலை, தேங்காய் துருவல் போட்டிருந்தேன். இப்போ மூடி போட்டு விசில் போட்டு ஸ்டவ்வில் விசில் வச்சு ஒரு 5 விசிலுக்கு வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா ஒரு 2-3 கிள்ளி போட்டு தாளிச்சிட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கூட்டு ரெசிபி செய்யும் போது செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.